ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு vlog தாங்க நம்ம பார்க்க போகிறோம். திருமலை முருகன் கோயில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலோடைய என்ட்ரன்ஸில் கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா மலை மேலே ஏறுறதுக்கு இந்த மாதிரி வண்டியில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், ஸ்டெப்ஸு தெரியும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லேயும் நம்ம ஏறி வரலாம். ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லைங்க, இது வந்து ஒரு சின்ன மலை தான். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பொலி அப்படின்ற இடத்துல செங்கோட்டையில் தென்காசியில் இருக்குது. செங்கோட்டையிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த முருகன் கோயில் இருக்குங்க. கோயிலுக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கேமரா, மொபைல் ஃபோன் இதெல்லாம் நாட் அலவுடு. வெளியிலேயே வந்து ஒரு லாக்கர் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போகலாம். மேலே வந்து கோயிலில் வந்து மலை மேலே பூக்கடைகள் எதுவுமே கிடையாதுங்க. அர்ச்சனைக்கோ இல்லை வந்து பூவோ மாலையோ ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. மேலே வந்து ஒரே ஒரு கடை இருக்கும், அப்புறம் பிரசாத கடை இருக்கும், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை இங்கேருந்தே நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இது கேரளா பார்டரில் இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த கோயிலை சுற்றி இருக்கும். இந்த கோயிலில் நிறையா சினிமா ஷூட்டிங்கும் எடுத்திருக்காங்க. புஷ்பா படத்தில் ஸ்ரீவல்லி அப்படின்ற சாங்லலாம் நீங்கள் இந்த கோயிலை நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னும் மற்ற சினிமாலையுமே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே ஒரு சின்ன குளம் வந்து கோயிலுக்குள்ளேயே இருக்குது. ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. உள்ளே யாரையும் அலோவ் பண்ணலை, க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. இங்கே ஒரு காளிக்குன்னு சின்ன ஒரு சன்னதியும் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து. இது ஒரு என்ட்ரன்ஸுங்க, க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ வீக்கெண்ட் அப்படின்றதுனால கூட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய கார், பஸ்ஸு, பைக்கு அப்படின்னு நிறைய வந்து கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் போனது ஒரு ஈவினிங் 5:30 அப்படி போனோம். ரொம்ப வந்து கூலிங்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு கிளைமேட்டு. நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு கீழே இறங்கியாச்சுங்க. ஒரு 6:30 மணிக்கெல்லாம் இறங்கிட்டோம். எல்லா இடத்துலையுமே லைட் ஃபெசிலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு அழகான ஒரு கோயிலுங்க. இந்த இடமுமே ரொம்ப அழகாக அமைதியாக இருந்துச்சு. எல்லாருமே ஒரு தடவை போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.